விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று குறிப்பிடத்தக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றி ஆட்சியை நிலைநிறுத்தியதை கடந்து தமிழக அரசியலில் அதிகார சமநிலையையே மாற்றக்கூடிய திருப்புமுனையாக அரசியல் வட்டாரங்களில் பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றிக்கான முக்கிய காரணமாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குள் ஏற்பட்ட பிளவு குறிப்பிடப்படுகிறது. எடப்பாடி கே. பழனிசாமி தரப்பின் எதிர்ப்பை மீறி எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 எம்.எல்.ஏக்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தது அரசியல் சூழலை மாற்றிய முக்கிய நிகழ்வாக அமைந்தது. இதற்கு முன்பு கூட்டணி கட்சிகளின் வெளிப்புற ஆதரவை சார்ந்திருந்த அரசு தற்போது வலுவான எண்பலத்தை பெற்றுள்ளதால் அரசியல் மற்றும் நிர்வாக முடிவுகளில் அதிக சுதந்திரம் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசு வட்டாரங்களில் இருந்து வெளியாகும் தகவலின்படி முந்தைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முக்கிய டெண்டர்கள், மணல் குவாரி ஒப்பந்தங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் எழுந்த முறைகேடு புகார்கள் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழு அமைப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் பழைய புகார் மனுக்கள், நிலுவையில் உள்ள விசாரணைகள் மற்றும் முக்கிய நிதி பரிவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள் மீளாய்வு செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. 144 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதால் சட்டப்பேரவையில் முக்கிய தீர்மானங்கள் மற்றும் கடுமையான நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசுக்கு போதுமான பலம் கிடைத்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் மதிப்பிடுகின்றனர்.